இந்த நேரத்திலேயும் கூட ஒரு வேத பகுதியை நாம் எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52 அதிகாரம் 1 வரையிலும் நாம் தியானித்து அந்த வசனத்தை நாம் எல்லாரும் அந்த வசனத்தை ஆராய்ந்து ஒருவர் வாசித்து உதவி செய்யலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 52 அதிகாரம் 1 வரை ஒருவர் வாசிக்கலாம். எழும்பு எழும்பு சீயோனே, எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடைத்துக்கொள், உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்துக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் விருத்த சேதனம் இல்லாதவனோ அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. உன்னிடத்தில் வருவது இல்லை. தூசியை விதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு, எருசலேமே வீற்றிரு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. உன் கழுத்தில் இருக்கிற கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள், விலையின்றி விற்கப்பட்டீர்கள், மீட்கப்பட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படி ஒரு மனிதனை எழும்ப செய்ய விரும்புகிறார்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் எப்படி எழும்ப வேண்டும், எப்படி அவனுடைய வாழ்க்கையில பிரகாசிக்கப்பட முடியும் என்று சொல்லி நாம் வேதாகமத்துல நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, ஒரு மனிதனுடைய அழைப்பு ஒரு மனிதனை எழும்ப செய்ய வேண்டுமானால், ஒரு மனிதனிடத்தில் இருக்கிற அந்த அழுக்குகள், அந்த வஸ்திரத்திலிருந்து எல்லாவற்றையும் கழுவப்பட வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் முதலில் ஒரு காரியத்தை செய்யணும். என்ன செய்யணும்னா, நான் எழும்பாத வரையிலும் வெற்றி இல்லை என்கிற எண்ணம் எனக்கு எப்போது இருந்து கொண்டே இருக்கணும். நான் எப்பொழுதெல்லாம் எழும்புகிறேனோ அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக தூசிகளை நான் உதறி தள்ளி கொண்டே இருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ நான் என்னுடைய தூசிகளை நான் உதறி தள்ளுவதற்கு நான் என்னெல்லாம் செய்யணும், என் வாழ்க்கையில கரைபடாமல் இருப்பதற்கு நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வேதாகமத்திலிருந்து கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். இந்த 1 புலம்பலுடைய 2 அதிகாரம் 18 18வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது, அவருடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது. சீயோன் குமாரத்தியின் மதிலே இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு. நதி ஓரும் கண்ணீர் விடு, ஓய்ந்திராதே. ஒருக்க கூட இரவும் பகலும் நதி அவ்வளவு கண்ணீர் விடு. நதி ஓடுகிற அளவிற்கு கண்ணீர் விடு, ஓய்ந்து இராதே. உன் கண்ணின் கருவிழி சும்மா இருக்க ஒட்டாதே. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் சொல்கிறார், ஜெபிப்பதற்கு ஒரு மனிதன் எழும்புவானேயானால், தேவ சமூகத்திலே ஜெபிப்பதற்கு, தேவ சமூகத்திலே கதறுவதற்கு, தன்னுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் ஊற்றுவதற்கு மறக்காதபடி ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே எழும்புவானேயானால் தேசம் பரிசுத்தம் உள்ளதாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனை தன்னுடைய வஸ்திரத்திலிருந்து எழும்புவதற்கு முதல் படியாய் கர்த்தர் அழைக்கிற காரணம் என்ன? அவனை அழைக்கிறார். இப்பா தேசத்துல தன்னுடைய தூசியை உதறிவிட்டு எழும்ப வேண்டுமானால், நீ தேசத்திலே பிரகாசிக்கப்பட வேண்டுமானால், இந்த உலகத்திலே பிரகாசிக்கப்பட வேண்டுமானால், கர்த்தருக்காக மகிமையாய் பிரகாசிக்கப்பட வேண்டுமானால், தூசியை உதறி தள்ளிவிட்டு நீ எழும்ப வேண்டும். அல்லேலூயா. என்ன எழுத வேண்டுமா? உன்னிடத்தில் இருக்கிற தூசியை உதறி முடிய வேண்டுமானால் நீ தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்ப நான் எவ்வளவு தூரம் நான் ஜெபிக்கிறேனோ அந்த அளவிற்கு கர்த்தர் என்னுடைய தூசியை விலக செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இயேசு அவர்கள் முகமுகமாய் திரும்பி எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அல்லேலூயா. இப்போ ஒரு அழைப்பு வருகிறது. எப்பா
தேசம் எங்கும் பாவத்தின் கரைகளினால் அகப்பட்டு கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் பாவத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதமாய் நீங்கள் இருக்க வேண்டியவர்கள், தேவனுக்காக நிற்க வேண்டியவர்கள். நான் என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போனது, ஆனால் நான் யாருக்காக ஆள வேண்டுமா? பிள்ளைகளுக்காகவும், உங்களுக்காகவும், உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய கண்ணீர் எப்படி இருக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக கதறுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதுதான் முக்கியம். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல புலம்பல்ல போல நதி எப்படி ஓடுகிறதோ அதே போல என்னுடைய குடும்பங்களுக்காக நான் கண்ணீர் வடித்து ஜெபிப்பதற்கு நான் ஆயத்தமுள்ளவனாக இருக்கிற காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுக்க வேண்டுமானால், ஒரு மனிதன் கர்த்தருடைய சமூகத்தில் பிரகாசிக்கப்பட வேண்டுமானால், அவனுடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது மிக 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 முக்கியமான ஒன்று. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக எத்தனை மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? நம்முடைய குடும்பத்துல எத்தனை மணி நேரம் நாம் ஜெபிக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில எத்தனை சொட்டு இந்த வாரத்துல கண்ணீர் வடித்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள்? இந்த ஒரு வாரம் நீங்க வந்திருக்கிறீர்கள், ஆலயத்துல கலந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள், வீடுகளிலே ஜெபித்திருக்கிறீர்கள், உபவாசித்திருப்பீர்கள். உங்களுடைய இருதயம் எதிலையாகிலும் உடைக்கப்பட்டு இருக்கிறதா? உங்களுடைய இருதயம் எதிலையாகிலும் பாரப்பட்டு இருக்கிறதா? உங்க இருதயம் எதிலையாவது உடைக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்துல அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்துதான் ஒரு பாரத்தோடு நீங்க அழுகலைன்னா, நிச்சயமா ஒரு பெரிய ஒரு வெற்றியை நாம் பார்க்கவே முடியாது. அன்னைக்கு ஆகார் தேவன் சமூகத்துல தன் பிள்ளைகளுக்காக அழ ஆரம்பித்தாள். என் பிள்ளை சாக போகிறது, என் பிள்ளைக்கு ஒரு உதவி செய்யுங்க. செய்வதற்கு ஆட்கள் இல்லை. நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் கொஞ்சம் பார்ப்பீர்களானால், அந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சாராள் ஆகாரை அடிமை பண்ணா கொடுக்கிறா. அவனுடைய வாயிலிருந்து ஒரு நாள் கூட ஆகாருடைய வாழ்க்கையில ஆபிரகாம் ஒரு நாள் கூட ஆகார தன் மனைவியாய் அவள் பற்றி கொள்ளவே இல்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், ஆகாரை ஒரு இடத்துல கூட தன் மனைவியாக கூட அவன் என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை. ஆகாருடைய வாழ்க்கையில தன் புருஷனாக இருந்தவன் கூட அவன் என்ன செய்யல, ஒரு ஒரு மறுமனையாட்டி என்கிற ஒரு அந்தஸ்தை கூட யாருக்கு கொடுக்கல, இந்த ஆகாருக்கு கொடுக்கல. எந்த அந்தஸ்தை கூட கொடுக்கல? மறுமனையாட்டி. வேதாகமத்துல யாக்கோபுக்கு அநேக மனிதர்கள் மறுமனையாட்டிகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆகாருடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆகாருக்கு மறுமனையாட்டி என்கிற ஒரு ஒரு அந்தஸ்தை கூட அவன் என்ன செய்யல, கொடுக்கல. பாருங்க. அதே போல ஆபிரகாம் இன்னொரு திருமணத்தை பண்ணுகிறாள். அவருடைய பேர் என்னது? கேத்துராள். கேத்துராளை திருமணம் பண்ணி தன் மறுமனையாட்டி என்று அவன் பேர் சொல்லுகிறான். அவனை விட்டு, ஆபிரகாமை விட்டு போகும் பொழுது அவளுக்கு வேண்டியதான பரிசுகள் எல்லாம் கொடுத்து, நான் இனி உன்னை தொந்தரவு பண்ணல, உன் பிள்ளைகளை எல்லாம் கூட்டிட்டு போ, உனக்கான பொருளை, உனக்கான நன்மைகளை உனக்கு கொடுத்து அனுப்புகிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புகிறான். ஆனால் ஆகார் ஒரு குடும்பத்துல மறுமனையாட்டி என்கிற ஒரு இதுல கூட கொடுக்கல. குடும்பத்தை விட்டு அவன் துரத்தும் பொழுது அவனுக்கு பொன்னோ நிலங்களோ செல்வங்களோ எதுவுமே கொடுக்கல. அவளுக்கு கிடைக்கப்பட்ட ஒரே ஒரு இது என்ன தெரியுமா? திராட்சை ரசமும் தண்ணியும் தான். தண்ணியும் அப்பம், அவ்வளவுதான். ஒரு வீட்டுல இருந்து வாங்கி போயிட்டு போறா. அப்ப அந்த குடும்பத்துல எவ்வளவு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையா இருந்திருக்கும் பாருங்களேன். அந்த குடும்பத்துல இவ்வளவு நெருக்கப்படுகிற இந்த அனுபவத்துல ஆகார் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகிறாள். இப்ப அழுகிறாள். ஆண்டவர்கிட்ட கேட்கிறா, நான் ஒன்றும் இல்லாம நிக்கிறேன், என் குடும்பத்துல எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க, என்னை நான் நேசிப்பான் என்று சொன்ன என் புருஷன் கூட என்னை மறுமனையாட்டியா கூட என்னை பார்க்கல. நான் அவனுடைய வாழ்க்கை சேர்ந்த நாள் முதல் கொண்டு அவன் என்னை எப்படிதான் என்னை பார்த்திருக்கிறான்? அடிமையா தான் என்னை பார்த்திருக்கிறான். ஒரு 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 அடிமையா என்னை பார்த்ததுனால என் புருஷன் கூட என் மேல அன்பு இல்லை. எவ்வளவு நெருக்கப்பட்டிருப்பாங்க பாருங்க. ஆனா ஆகாருடைய வாழ்க்கை யோசித்து பார்க்கும் பொழுது நான் கொஞ்சம் யோசித்தேன். அவருடைய வாழ்க்கை, ஆகாருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்து வாழ்க்கைப்பட்டிருப்பாள்? ஒருவேளை ஆகாருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, எகிப்துல இருந்தா அடிமை பண்ண அவ வாரா.
ஆபிரகாமை பார்த்து அவன் எப்படி நினைச்சிருப்பா தெரியுமா? ஆபிரகாமை பார்த்து எப்படி நினைச்சிருப்பா தெரியுமா? அப்பா, கர்த்தர் யாருக்காக கிரியை செய்கிறார்? ஆபிரகாமுக்கு இவ்வளோ பெரிய மகத்துவங்களை செய்கிறாரே, ஆபிரகாம் இவ்வளவு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்கிறாரே, எகிப்தில் இருக்கிற எல்லாருடைய கற்பத்தை அடைத்து கர்த்தரே தேவனு காட்டுறாரு. ஒரு ஆபிரகாமுக்கு எவ்வளவு பிரிச்சுவல் மேன் பாருங்க. ஹலோ, எவ்வளவு பிரிச்சுவல் மேன் பாத்தீங்களா? யாரு யாரு? ஆபிரகாம். அவ்வளவு பிரிச்சுவல் மேன் அப்படின்னு நினைச்சிட்டு வந்திருப்பா. அப்பா, ஒரு ஆபிரகாம், ஒரு மனிதன் கர்த்தர் ஆபிரகாமுக்காக செய்த அடையாளங்கள் எல்லாம் பார்த்து இவ வரும்போது எப்படி வந்திருப்பா தெரியுமா? அவ்வளவு சந்தோஷமா வந்திருப்பா. அப்பாடா, நான் ஒரு கர்த்தரோடு பேசுகிற ஒரு மனிதனிடத்துல வந்திருக்கிறேன், ஒரு மனுஷன் கர்த்தருக்காக கிரியை செய்கிற மனுஷனிடத்துல வந்திருக்கிறேன். அவ்வளவு மகிமையா வந்தவளுடைய வாழ்க்கை கண்ணீரிலே முடிகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கை கூட அநேக நேரங்களில திருமண வாழ்வுல கண்ணீரோட நீங்க வரும்போது வந்திருக்கலாம், சந்தோஷத்தோட வந்திருக்கலாம். ஆனா நீங்க கண்ணீரோட நிக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, அந்த ஆகாருக்கு கண்ணீரோட வந்த ஆகாரை கர்த்தர் பார்த்து சொன்னார், ஆகாரே நீ அழாதப்பா, நான் உன்னை ஒரு ஜாதியாய் மாற்றுவேன். அல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல காலை பொழுதுல இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்வேனா, பெரிய ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. அவர்கள் தான் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் என்று சொல்லுகிற ஒரு பெரிய ஒரு ஜாதி. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நீங்க கண்ணீர் வடிக்கிற கண்ணீருக்கு உங்க பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? பொன் விளைகிற செல்வம் நிறைந்த இடங்களிலே கர்த்தர் உங்களை கொண்டு வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அது நடு பகுதி சொல்லப்படுது, ஆறு பாய்ந்து ஓடுகிற பகுதி. அல்லேலூயா. அந்த நடு பகுதி, இப்போ ஒரு தேசத்தினுடைய ஒரு நடு பகுதியில கெப்பாசிட்டி இருக்கும்ல, ஒரு என்ன தலைமையகம் இல்லையா, ஒரு சென்டர் பகுதியை சீக்கிரமா அழிக்க முடியாது. இப்ப வேலூர்ல கேவி குப்பை சென்டர்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமா வந்து அழிச்சிட முடியுமா? அழிக்கணும்னா ஒரு சைட்ல இருந்தே தான் அழிக்கணும் இல்லையா? ஆனா கர்த்தர் வைக்கிறார் பாருங்களேன், எந்த மனுஷனுக்கும் இல்லாத அளவுக்கு பாதுகாப்பாய் நடு மத்தியில கர்த்தர் ஆபிரகாமின் இஸ்மவேலர்களை கர்த்தர் வைத்தார். ஆகார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு ஒருவேளை நீங்க வந்து பயத்தோட வரலாம், பிரச்சனையோட வரலாம், நெருக்கத்தோட வந்திருக்கலாம், கண்ணீரோட வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்றார், ஆகாருக்கு கொடுக்கப்பட்ட சகல ஆசீர்வாதங்களையும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் அவர் தருகிறவராக இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிறீர்களா? என்னால பிரகாசிக்க முடியவில்லை, என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, நான் கர்த்தரை இவ்வளவு தேடி பார்க்கிறேன், இவ்வளவு நேசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஒரு மாற்றத்தை தரவில்லையே என்று சொல்லி நீங்கள் வருத்தப்படாதீர்கள். உங்களுடைய கண்களை கண்ணீரால் நிரப்புங்கள். அல்லேலூயா. உங்களுடைய தேவ சமூகத்துல உங்க கண்ணீரை, உங்களுடைய வேதனைகளை, அதான் கர்த்தர் சொல்ல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒருவேளை அழுது கொண்டிருக்கிற உங்களை பார்த்தா சொல்லுகிறார், இன்னைக்கு தேவ சமூகத்துல அழுதுட்டு இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த இடத்துல உங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காதே. ஹல்லேலூயா. உனக்கு வருகிற நன்மை சீக்கிரமாய் வரப்போகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய நன்மைகள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கிற நீங்கள், ஒருவேளை இது உங்களுடைய அழுகையின் காலமாக இருக்குமானால், நான் நினைக்கிறேன் நிச்சயமாய் ஒரு நாள் சந்தோஷமான காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சந்தோஷமான காலத்திற்கு போவதற்கு நான் என்ன செய்யணும்? என்னுடைய கண்களை எல்லாம் என்ன ஆக்கணுமா? நதியை போல என் கண்ணீர் ஓடணும். அல்லேலூயா. அன்னைக்கு அன்னாள் ஜெபித்தாள், கண்ணீரோடு ஜெபித்தாள் தேவ சமூகத்துல. அது அநேகர் பார்க்கும் பொழுது எப்படி இருந்துச்சு தெரியுமா? பைத்தியக்காரியா இருந்துச்சு. அவருடைய கண்ணீர் எல்லாம் எப்படி இருந்துச்சு? என்ன இவ ஒரு சைஸா இருக்கிறாள், இவளுடைய கண்ணீர் எல்லாம் வித்தியாசமா இருந்தான். அவள் யாரையும் பார்க்கல, அவள் பார்த்ததை கர்த்தரை மட்டும் பார்த்தாள். அவள் யாருடைய முகத்திலே போய் அழவில்லை. யாருடைய முகத்திலே போய் அழுதாள்? கர்த்தருடைய முகத்திலே போய் இருந்து அழுதாள். கர்த்தர் பார்க்கிற வண்ணமாய் இருந்து அழுதாள். உலகம் என்ன சொன்னா என்ன பரவாயில்லப்பா, நான் கர்த்தரை நோக்கி நான் பார்க்க போறேன். என்னுடைய எண்ணமும் சிந்தையும் எப்படி இருக்குன்னா, கர்த்தரை நோக்கி நான் பார்க்கணும். சொல்லுங்க, யாரை பார்க்கணும்?
இன்னைக்கு நீங்கள் வீடுகளிலேயும் மனிதர்களுக்கு முன்பதாகவும் அழுது கொண்டிருக்கிறதை நிறுத்திவிட்டு தேவனுடைய சமூகத்துல வந்திருந்து உன் இருதயத்தின் பாரத்தை எல்லாவற்றையும் இறக்கி வைக்கிற இடம்தான் ஆலயம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளை, இன்னைக்கு ஒருவேளை நீங்க நான் எல்லாவற்றிலும் நெருக்கப்பட்டு நான் இருக்கிறேனே, ஒருவேளை நான் பாவத்துக்குள்ளதான் மூழ்கி இருக்கிறேன், என் சரீரம் முழுவதும் பாவம் என்கிற கரை அப்படிதான் எனக்கு இருக்கிறது, தூசி என்னை அடைகிறது. அப்ப அந்த தூசியை உதறி தள்ளிட்டு நான் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா, ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரும். நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டுமானால், ஒன்று கர்த்தருக்காக நீ பயன்பட வேண்டுமானால், தேசம் அறிகிறவர்களாய் மாற வேண்டுமானால், முதல் காரியம் ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அன்பு பிள்ளைகள், இன்னைக்கு உங்களுடைய ஜெப லைஃப் எவ்வளவு நேரம் கூடுகிறது? நீ நம்ம லைஃபை கூட்டணும். அல்லேலூயா. ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தேவ சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்துல வந்திருந்து அந்த நதியை போல அழுகிற, நதியை போல பிரயாசப்படுகிற என்னுடைய கண்கள் எல்லாம் கண்ணீராய் மாறும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன தெரியுமா? ஒன்றுதாங்க, கண்ணீர். அல்லேலூயா. உன் வருத்தப்பட்டு பாரம் சுமந்து ஒருவேளை நீ வரலாம். பாரத்துக்கு மேல பாரம் பாஸ்டர், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, கண்ணீருக்கு மேல கண்ணீர், நெருக்கத்தின் மேல நான் நெருக்கப்படுறேன், நான் உபத்திரத்திற்கு மேல உபத்திரவப்படுறேன், என் வாழ்க்கையில அவ்வளவு கண்ணீர் நிறைந்த ஒரு அனுபவம், கண்ணீரின் பள்ளத்தாக்குக்குள்ள நான் நடந்து போறேன், என்னை விடுதலை ஆக்குவதற்கு யாரும் இல்லை என்று ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிறவன பார்த்தா கர்த்தர் சொல்றாரு, அவருடைய சமூகத்துல அழுகிறவர்களுடைய கண்ணீர் நிச்சயமாய் பரலோகம் கேட்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல ஒருவேளை நீ நினைக்கிற, என் ஜெபம் எல்லாம் கேட்கப்படல, நான் இவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்றேன். நாங்க ஒரு ஒரு போதகர் இடத்துல பேசி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார். நான் அப்ப யோசித்தேன், என்னுடைய இருதயத்துக்குள்ள நான் ஒரு யோசனை இருந்துச்சு, 20,000 ஆத்துமாக்களை நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. அப்படி 2-3 நாளா யோசித்துட்டு அப்படியே இருக்கும்போது பாஸ்டர்மா ஒரு பாஸ்டர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, அந்த நாங்க அவங்க அவங்களுக்குள்ள பேசியிருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் ஒரு நாள் வீண் போகாது. அல்லேலூயா. இப்போ நீங்க ஒரு பலூன் எடுத்து வச்சிடுங்க, அந்த பலூனுக்குள்ள காத்து ஏற 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 என்ன ஆகும்? பெருசாகிட்டே இருக்கும் இல்லையா? அது ஒரு நாள் என்ன செய்யும்? அது வெடிக்கும். வெடிச்சா அந்த காத்து சுதந்திரமாய் எல்லா இடமும் பறந்து விரையும். அல்லேலூயா. அதே போல இன்னைக்கு நீ வடிக்கிற கண்ணீரும் ஜெபமும் அது வீணாய் போகவில்லை, அது நிச்சயமாய் ஒரு நாள் வெடிக்க போகிறது. அன்னைக்கு உனக்கு எல்கையில்லாத அளவிற்கு கர்த்தர் உன்னை சந்தோஷத்தினாலும் மகிமையினாலும் விடுதலையினாலும் அது நிச்சயமாய் நிரம்ப போகிறது. அவர் சொன்னவர் வாக்கு மாறாதவர், மீண்டும் சோர்ந்திருக்கும் பொழுது அவர் நம்மளை மீண்டும் பலப்படுத்த நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகள், வாழ்க்கையில சோர்ந்து போகாதுங்க. பிரச்சனை வருதா? முழங்கால் படியிடுங்க. நெருக்கம் வருதா? முழங்கால் படியிடுங்க. நிச்சயமாய் உன்னை அழைத்தவர் கைவிடவே மாட்டார். உன்னை அழைத்தவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. பாருங்க, அவருடைய அழைப்பு இருக்குதா? உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் இருக்குதா? போதுமா? போதும். உங்க அழைப்புல தீர்க்க தரிசனம் இருக்குதா? உங்களை கர்த்தர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறாரா? அது நிச்சயமா நிறைவேறும். அல்லேலூயா. அது நிச்சயமாய் நடக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணாரோ அது நிச்சயமா நிறைவேறும். நம்புங்க. அல்லேலூயா. அப்ப எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜெபம் என்கிற அனுபவத்துக்குள்ள வர்றீங்களோ, நான் நிச்சயமா சொல்ல முடியும், உங்க வாழ்க்கையில என்ன உண்டாகும்? ஜெயம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில அற்புதம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு விடுதலை உண்டாகும். ஆகார் எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்துல ஜெபித்து தான் அற்புதத்தை பெற்றிருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது மீகா எழுதின
தீர்க்க தரிசன புஸ்தகம் மீகா, அதனுடைய மீகா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போராடி நான் உன்னை கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமாக்குவேன் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்களை தேடி சேர்த்ததை கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். பாருங்க, அழகான ஒரு வார்த்தை இல்லையா? வேதத்துல அழகாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களில மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43, சீயோன் குமாரத்தின் எழுந்து போராடு. சொல்லுங்க, எழுந்து போராடு. இன்னைக்கு நம்ம போராடுகிறவர்களாக இருக்கிறோமா? என்னுடைய வாழ்க்கையில் நான் பிரகாசிக்க வேண்டுமானால் என்னுடைய தூசியெல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டு ஓடும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஜெபம் என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்குறது, என்னை எழுப்ப செய்கிறது. இன்னைக்கு ஒருவேளை நான் எழுப்ப முடியாதபடி இருக்கிற பாவங்கள், எழும்ப முடியாதபடி இருக்கிற கீழ்ப்படியாமைகள், நான் எழும்பி பிரகாசிக்க முடியாதபடி இருக்கிற சில வேண்டாத காரியங்கள், இதெல்லாம் நம்மளை பிரகாசிக்க முடியாதபடி தடையாய் இருக்கிறது. செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஜெபிங்க. முத அர்ப்பணிங்க. உங்க வாழ்க்கையில ஜெபிக்கணும்னு ஆசைப்படுங்க. உங்களை வீட்டில் ஜெபிக்க முடியலையா? வந்து ஆலயத்தில் வந்துருந்து ஜெபிங்க, கண்ணீரோடு ஜெபிங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. யார் தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்க அப்படியே லாக் பண்ணுங்க, இருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அழகாய் உங்களை பெருக செய்வார். அல்லேலூயா. என்னால பிரகாசிக்க முடியலைன்னா, நீங்க பிரகாசிக்க விரும்புனீங்கன்னா முத ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, சீயோன் குமாரத்தி எழுந்து போராடு. வெற்றியை காணும் வரைக்கும் போராடு. வெற்றி காணும் வரைக்கும் போராடு. சொல்லுங்க எல்லாரும் பக்கத்துல பார்த்து, வெற்றி காணும் வரை போராடு. வெற்றி காணும் வரைக்கும் போராடு. சொல்லுங்க, வெற்றி, அந்த லைட் போட்டுடுங்க. வெற்றி காணும் வரைக்கும் பக்கத்துல சொல்லுங்க, வெற்றி காணும் வரைக்கும் போராடு. உன் கண் ஒன்றை பார்க்கிறது வரையிலும் போராடு. சொல்லுங்க, உன் கண், சொல்லுங்க, நீ எதற்காக ஜெபிக்கிறியோ அது கண் பார்க்கிறது வரையிலும் போராடு. அன்றைக்கு தானியேலுடைய வாழ்க்கையில 21 நாள் மட்டும் ஜெபம் நடக்கிறது. தானியேலுடைய வாழ்க்கையில எத்தனை நாள் உபவாசித்து 21 நாள் ஜெபிக்கிறார். பதில் வருகிறது வரைக்கும் ஜெபித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய ஜெபம் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். வான மண்டலத்தில் போராடுகிற அந்தகாரத்தின் வல்லமைகளில் ஒரு அசைவை கொண்டு வர வேண்டும். நீ போராட எப்பொழுது ஆரம்பிக்கிறாயோ வான மண்டலமே அசைவுக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஜெபிக்கிற ஜெபம் எத்தனை புரியுது நான் சொல்றது? தானியேல் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பதில் வந்துடுச்சு. நீ எப்பெல்லாம் ஜெபிச்சிட்டியோ அப்பெல்லாம் பதில் வந்திருக்கிறது. ஆனா என்ன நடக்குதுன்னா, வான மண்டலத்துல போராடுகிற அசுத்த கிரியைகள் உனக்கு பதிலை கொண்டு வர விடாதபடி, உனக்கு ஆசீர்வாதத்தை உன் கையில பெற்றுக்கொள்ள விடாதபடி அது என்ன செய்து தெரியுமா? தடை பண்ணுது. இன்னைக்கு அநேக நேரங்கள் இங்க ஜெபித்த ஜெபங்கள், இந்த வருஷம் எத்தனையோ ஜெபங்களை ஜெபித்திருக்கிறோம் இல்லையா? ஆனா வான மண்டலத்துல போராடுகிற அந்தகாரத்தின் வல்லமைகள், சரியா? இந்த தேசத்திற்கு ஒரு வான மண்டலத்துல சில சேனைகள் இருக்கிறது. நீ ஜெபிக்க முடியாதபடி, தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி, கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அநேக சத்துரு வான மண்டலத்தில் போராடி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு நீ ஜெபித்த ஜெபங்கள், பழைய ஜெபங்களை, நான் இவ்வளவு தூரம் நான் ஜெபிக்கிறேனே, எனக்கு அற்புதம் இல்லையா, நீ சோர்ந்து போகாத, மீண்டும் போராடி ஜெபி. அல்லேலூயா, அல்லேலூயா. மீண்டும் நீ போராடி ஜெபிக்க நிச்சயமாய் உனக்கான ஒரு தேவதூதனை கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு நீ ஜெபிக்கும் பொழுதே பரலோகத்திலிருந்து வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. நீ ஜெபிக்கும் பொழுதே பரலோகத்திலிருந்து உனக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கிறது. அது உன்னுடைய கரத்திலே பெற்றுக்கொள்ள முடியாதபடி வான மண்டலத்தில் போராடுகிற அந்தகாரத்தின் வல்லமைகள், அனைவருடைய ரட்சிப்பு சோர்ந்து போகாத கர்த்தர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். எதெல்லாம் நீ மறந்தி அதை மீண்டும் ரினிவல் பண்ணு ஜெபத்தை. அல்லேலூயா,
அதான் போராடு, ஆத்துமாக்களுக்காய் போராடு. ஆத்துமாக்களுக்காய் இன்னைக்கு நம்ம போராடுகிறோமா? நம்ம கிராமங்களுக்காய் போராடுகிறோமா? நம்ம போராடுகிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா. நம்ம எப்படி மாறணும்? நம்ம அநேக நேரம் நம்ம சோர்ந்து போகிறோம். ரெண்டு நாள் போய் ஜெபம் பண்ற, இந்த ஆத்மா வராதுப்பா. இன்னும் போராடு. கர்த்தர் உன்னுடைய இருதயத்துல ஒரு ஆத்மாவை குறித்து பாரம் கொடுத்துட்டா கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கிட்டார் என்று அர்த்தம். ஆமென். எத்தனை நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த ஆத்மாவை குறித்து ஒரு பாரம் எனக்குள்ளே வந்தாயிட்டால் கர்த்தர் அந்த ஆத்மாவை என் கரத்திலே கொடுத்துட்டார். ஆனா இயேசு கிறிஸ்து பாடு மரண நேரங்களில் அவர் ஒரு கழுதையை கட்டி இருக்கிறதை பார்த்தார்கள். என்ன செஞ்சாங்க? கட்டி இருக்கிறதை பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்து சொல்றார் சீசர்தேப்பா, நீங்க இப்படி ஒரு கழுதையை பார்ப்பீங்க, அந்த கழுதையை நீங்க என்ன செய்யணும்? அவுத்துட்டு வரணும். என்ன செய்யணும்? இன்னைக்கு அநேக நேரம் நாம் கழுதை கிட்ட போகிறோம், ஜெபிக்கிறோம், தேவனே அங்க இயேசு குறித்து சொல்றோம். ஆனா என்ன செய்யல? நம்ம கழுதையை அவுக்கல, கட்ட அவிழ்க்கல. அப்ப கட்ட அவிழ்த்தா போதுமா பாஸ்டர்? இன்னைக்கு அநேக இடத்துல இருக்கிற தவறுகள் என்ன தெரியுமா? பாஸ்டர் நான் போன அங்க அற்புதம் நடந்துச்சு, இங்க போன அற்புதம் நடந்துச்சு, ஓகே. கட்ட அவிழ்த்தா ஓகே. அந்த கழுதையை கர்த்தர் மகிமைப்படும்படி நீ வழி நடத்தினாயா என்றுதான் முக்கியம். சுகமாக்குறது முக்கியம் அல்ல, அவளுக்கு அற்புதமாகிறது முக்கியம் அல்ல. அவர்கள் மீண்டும் மீண்டும் கட்டப்பட்டு கொண்டேதான் இருப்பார்கள் உலகத்துல. எத்தனை நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? அப்போ இந்த நாள்ல, இந்த நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில கட்ட அவிழ்க்கிறது முக்கியம் அல்ல, கர்த்தர் பயன்படுகிற கழுதையாய் நான் மாற்றி இருக்கிறேனா என்றுதான் அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கொண்டு வர வேண்டிய கழுதைகளுக்காக நான் போராட வேண்டும், ஆத்துமாக்களுக்காய் நான் போராடிதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அப்ப அன்பு பிள்ளைகளை நீங்க கவனமா இருங்க. உங்க ஆத்துமாக்களுக்காக, உங்க கிராமத்திற்காக, தேசத்தில் இருக்கிறவர்களுக்காக நீ போராடிதான் ஜெபித்துதான் அவர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, மீகா 4:8 வாசிக்கலாம். மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தியின் அரணே, உன்னிடத்தில் வரும் ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும், மீண்டும் வரும். ஒருவேளை இன்னைக்கு நீ ஒருவேளை போராடி செபிக்கிற உன்னுடைய வாழ்க்கையில அநேக நேரம் நீ சோர்ந்து போகாத. கர்த்தர் சொல்ல, நீ எதை ஜெபிக்கிறாயோ அது வரும், உன்னிடத்தில் வரும். சொல்லுங்க, நம்மிடத்தில் வரும். நான் எது ஜெபிக்கிறேனோ அது என்னிடத்தில் வரும், இன்றைக்கு அல்லது நாளைக்காகிலும் வரும். அல்லேலூயா. எனக்கு நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் இன்று அல்லது நாளைக்காகிலும் எனக்கு வரும். ஏன்னா நீ போராடுகிறவன், நீ போராட வேண்டிய இடத்துல நீ போராடினாதான் சிலவற்றை சுதந்திரித்து கொள்ள முடியும். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபத்துல போராடுகிற யாக்கோபுகள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன், ஜெபிக்கிற சில அன்னாள்கள் எழும்ப வேண்டும், சிலர் ஆகார்கள் எழும்ப வேண்டும். அப்ப இன்னைக்கு நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன், நீ போராடுகிற சில யாரு வேணும்? போராடுகிற யாக்கோபை போல, நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் நான் உம்மை விடுவதில்லை என்று சொல்லி வைராக்கியத்தோடு ஜெபித்து தேவராஜ்யத்தை கட்ட வேண்டும். அல்லேலூயா. ஸ்காட்லாந்து தேசத்துல ஜான் நாக்ஸ் என்கிற ஒரு தேவ மனிதர் இருந்தார். யார் இருந்தார் சொல்லுங்க? ஜான் நாக்ஸ். அவருடைய ஜெபம் எப்படி தெரியுமா? இருந்துச்சு? ஆண்டவரே, இந்த தேசத்தை எனக்கு தாரும், இல்லையேல் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். எவ்வளவு பெரிய ஜெபம் இல்லையா? ஹலோ, எப்படி ஜெபித்தாங்கறா? ஆண்டவரே, இந்த ஸ்காட்லாந்து தேசம் உமக்கு சொந்தமாகணும், இல்லையேல் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், இல்லையேல் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். எவ்வளவு ஒரு வைராக்கியமான ஜெபம். போராடி ஜெபித்தார். ஏற்ற காலம் ஒன்று வந்தது. அந்த தேசத்திற்கு அவரே பிரதமராய் மாறுகிறார். அந்த தேசம் முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமானது. அல்லேலூயா. பல வருடம் அவர் ஜெபித்திருக்கிறார். அவருடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? சாதாரணமான நெருக்கத்தின் மத்தியிலே ஜெபித்தார்.
ஜான் நாக்ஸ் எப்போ முழங்கால் படியிடுகிறாரோ அந்த தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்த மேரி அவருடைய சரீரம் முழுவதும் அக்னியால் நிரப்பப்படும். அவ கதறுவாளாம், ஜான் நாக்ஸ் எங்கேயோ ஒரு இடத்துல முழங்கால் படிட்டு இருக்கிறான், என்னால இருக்க முடியவில்லை, அவனுடைய ஜெபத்தை நிறுத்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஜான் நாக்ஸினுடைய ஜெபம் இருந்திருக்கிறது. நம்ம ஜெபம் பக்கத்துல இருந்தா கூட அசைய மாட்டேங்குது. ஜான் நாக்ஸ் இரவு நேரங்கள் கப்பல்களிலே ஒளித்து ஒளித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு மனுஷன் ஜான் நாக்ஸ். ஜெபிக்கிற மனுஷனுக்கு போராட்டம் வரும், ஆனா கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஜெபிக்கிற மனுஷனுக்கு போராட்டம் உண்டு, ஆனா கர்த்தர் கைவிட மாட்டார். ஜான் நாக்ஸினுடைய வாழ்க்கையில அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஜெபிக்கிறதுக்கு கூட இடமே இல்லாத அளவுக்கு இருக்குமா. கப்பல்ல ஒளிச்சு போய் இருப்பாராம். எங்க இருந்து ஜெபம் பண்ணுவார் அப்படின்னா, இந்த கிரீஸு, ஆயிலு, இந்த வண்டி, அந்த கப்பலினுடைய அந்த ஃபயர் பார்ட்ஸ் எல்லாம் ஸ்டாக் பண்ணி, இந்த கழிவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கழிவெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து அந்த கழிவறைக்குள்ள இருந்து அவர் என்ன செய்வாராம், ஜெபம் பண்ணுவாராம். யோசித்து பாருங்க, உங்க ஜெபம் எங்க இருக்கு? நமக்கு அழகான இடங்கள் இருக்கிறது இல்லையா? அழகான இடங்கள் இருக்கிறது, அழகான வீடுகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த தேசத்தினுடைய ராணி ஜான் நாக்ஸை தேடும் பொழுது இவர் ஒளிச்சு ஓடுறாரு. எங்க ஓடுறாரு தெரியுமா? வண்டி இந்த கப்பல் உள்ள கிளீன் பண்ற வேலை அவருக்கு கப்பல்ல. ஏன்னா அவருக்கு ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்றதுன்னு யோசித்தார். ஓகே, கப்பலுக்குள்ள போனா நம்ம அங்கிருந்து ஜெபம் பண்ணலாம் அப்படி போனார். நீங்க ஜெபிக்கிறதற்காக எதை இழக்கிறீர்கள்? ஜான் நாக்ஸ் தன் குடும்பத்தை இழந்தார், தன்னுடைய அந்தஸ்தை இழந்தார், எல்லாவற்றையும் இழந்தார். நீங்க உங்க ஜெபத்திற்காக எதை இழந்தீர்கள்? ஒரு மணி நேரத்தை இழந்தீர்களா? ஜஸ்ட் இன்னைக்கு ஒரு மணி நேரத்தை இழந்தீர்களா? யாக்கோபு 12 மணி நேரம் இரவு முழுவதும் போராடினான். 12 மணி நேரத்தை இழந்தான், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்னைக்கு அன்பு சபையே, நீங்க எவ்வளவு நேரம் தேவனுக்காக நேரத்தை கொடுத்தீர்கள்? எவ்வளவு நேரம் ஒவ்வொரு மணி நேரங்களை கர்த்தருக்காக செலவு செய்கிறீர்கள்? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு நீங்கள் எவ்வளவு நேரம் பிரயாசப்படுகிறீர்கள்? இல்லையேல் அற்புதத்தை பார்க்க முடியாது. போராடாதவர்கள் யாரும் வெற்றியை பார்க்க முடியாது. சொல்லுங்க, போராடாத பக்கத்துல நம்ம போராட இல்லைன்னா வெற்றியை பார்க்க முடியாது. கர்த்தருக்கென்று நான் ஒரு மாதத்துல எவ்வளவு நேரம் நான் நேரம் கொடுக்கிறேன்? எத்தனை மணி நேரம் நான் அவரோடு இருந்து செலவு செய்கிறேன்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா நம்ம சொல்ற வாயிலிருந்து வர வார்த்தை என்ன தெரியுமா? நான் இவ்வளவு போராடி ஜெபம் பண்றேன், கர்த்தர் எனக்கு அற்புதம் கொடுக்கலையே. என்னைக்காவது ஒரு நாள் ஜெபிக்கிற ஜெபம் அல்லப்பா, ஒவ்வொரு நாளும் போராடி ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு யாக்கோபு போராடி ஜெபித்ததுனால தன் எதிரிகள் எல்லாம் எப்படி மன்னித்து ஒரு பாதுகாப்பான வாழ்வுக்கு நேராய் நடத்தப்பட்டார். அதனால்தான் அவன் இஸ்ரவேல் என்று பெயர் பெற்றான். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல உங்களை கொண்டு சில காரியங்களை அவர் செய்ய வேண்டுமானால் நீங்கள் போராடி ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். பல மணி நேரம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் மாறணும். இன்னைக்கு ஜெபத்திற்கு முக்கியத்துவம் இல்லை. தேவ சமூகத்தில் நமக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் இல்லை. தேவ கருத்துல இன்னைக்கு நமக்கு முக்கியத்துவம் இல்லை. நம்முடைய சுய காரியத்திற்காக நாம் ஓடிக்கொண்டிருக்கிற மணி நேரங்கள் எத்தனை பேர்? ஒரு 12 மணி தசம பாக காணிக்கை நேரத்தை கொடுக்குறீங்களா? அல்லேலூயா. அப்ப அந்த 2.5 மணி நேரத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. 2.5 மணி நேரத்தை நீங்க எடுத்து வச்சு ஒவ்வொரு நாள் 2.5 மணி நேரம் எடுத்து வச்சுடுங்க. வாகனத்துல போகும்போது ஜெபம் பண்ணலாம். 15 நிமிஷம் ஜெபம் பண்ணிடலாம். பைக்ல போறேன், ஏசப்பா உங்க நான் மகிமைப்படட்டும், இல்லை ஏதோ ஒரு பாடல் பாடிட்டு போகலாம். பண்ணலாமா இல்லையா? பண்ணலாம். 2வது, வீடுகளில் இருக்கும்போது படுத்து கொண்டு இருக்கும்போது கூட கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம், ஸ்தோத்திரம் சொல்லலாம். பஸ்ல போறோம், பஸ்ல இருந்துட்டு யாரையும் பார்க்காம, சேட்டை பண்ணாம, பேசாம, அப்படியே ஒரு சைடுல இருந்துட்டு ஸ்தோத்திர பலி சொல்லிட்டே போகலாம். அல்லேலூயா. ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். இல்ல கொஞ்சம் ட்ராக்ஸ் இருக்குது, இந்த ட்ராக்ஸை எடுத்து நான் கொஞ்சம் பக்கத்து வீட்டில் போய் கொஞ்ச நேரம் கொண்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றேன். அது கர்த்தருக்கு கொடுக்கப்பட வேண்டிய நேரம்.
அதனால தான் மல்கியால சொல்றாரு, நீங்கள் என்னை வஞ்சித்தீர்களே, நீங்கள் என்னை அவருடைய நேரத்தை, அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை நீ வஞ்சித்து எடுத்தால் அது உனக்கு சாபமா தான் இருக்கும். அவர் கொடுக்கப்பட வேண்டிய அந்த 2.5 மணி நேரத்தை உன்னால கொடுக்க முடியலைன்னா ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம 2.5 மணி நேரம் நான் கொடுத்துருக்கிறேன் சொல்லுங்க பாப்போம். சபைகள்ல பரிசுத்தவான்கள் எல்லாம் ஜெபத்தை ஏன் கூட்டுறாங்க தெரியுமா? ஏன் ஜெபிக்கணும், ஏன் ஜெபத்தை கூட்டுறாங்கன்னா, இப்படி சில இடங்கள்ல சில நேரங்களில இக்கட்டான சூழ்நிலையில இந்த ஜெபம் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அல்லேலூயா. ஊழிய பயணங்களில, ஊழிய காரியங்களில, பொருளாதாரத்துல இதெல்லாம் தேவைகள் இருக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம அர்ப்பணிப்போம். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், நீங்க வஞ்சித்த நேரங்கள் எல்லாம் போதும்பா, வஞ்சிக்கப்பட்டோம், ஆனா எனக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. அவர் கேட்கிற காரியம் யாருக்கு? அவருக்குன்னா என்ன? ஆத்துமாக்களுக்காக. அல்லேலூயா. அழிந்து போகிற ஜனங்களுக்காக நீ 1 மணி நேரமாகிலும் ஜெபிக்கிற ஒரு ஜெபம், ஆத்மா பாரத்தோட இருக்கிறவர்கள் அந்த 2.5 மணி நேரத்துல 1 மணி நேரம் யாருக்காக ஜெபம் பண்ணணும்? ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணணும். அப்ப நான் 2.5 மணி நேரம் ஒரு மனிதன் ஜெபிக்கிற ஒரு மனிதனா இருந்தால் அவன் நிச்சயமாய் பிரகாசம் உள்ள மனுஷனாய் மாற முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்னுடைய ஜெபம் பிரகாசிக்கப்பட வேண்டுமானால், நான் என்னுடைய ஊழியம், என்னுடைய குடும்பம், என்னுடைய பிள்ளை பிரகாசிக்கப்பட வேண்டுமானால், என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமானால், நான் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் எத்தனை மணி நேரம்? அது கர்த்தர் கொடுக்கப்பட்ட நீதி. 2.5 மணி நேரம் அல்ல, அதை தாண்டி ஜெபிக்கும் பொழுது நான் கற்பனையை கை கொள்கிறேன், அவருக்கு ஏற்றவனாயும் நான் மாறிவிடுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நான் எழும்பி பிரகாசிப்பதற்கு எனக்கு உதவி செய்யணும். எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணோம் சொல்லுங்க? இப்ப சொல்லுங்க, சொல்லுங்க. மொத்தம் எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணோம் ஒரு நாள்? சொல்லுங்க, எத்தனை மணி நேரம்? 2.5 மணி நேரம் ஜெபம் பண்ணோம். பிறருக்காக நான் ஜெபிக்கிற ஜெபம் எத்தனை மணி நேரம்? குறைஞ்சபட்சம் எத்தனை மணி நேரம்? 1 மணி நேரம். அப்ப நமக்காக ஜெபிக்கிறது சொல்லுங்க, 1.5 மணி நேரம் நமக்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அழகா சொன்னார், எனக்காக அழாதப்பா, உன் பிள்ளை உனக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். எனக்காக அழாத, உனக்காகவும். எத்தனை மணி நேரம்? 1.5 மணி நேரம். நம்ம அது கூட ஜெபம் பண்றது கிடையாது. இப்போ ஹலோ, அழுறோமா? என் கண்ணீர் எல்லாம் குளமாகுதா? ஜெப ஆவி ஊற்றும் ஐயா.